ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்து நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. இது வந்து சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் நம்ம விளாக் தானே பண்ணிகிட்டு இருக்கோம், என்னோடய லைஃப்பில் நடக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். என்னென்ன சொல்கிறேன். பைக்கை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை போய் பைக்கை விட்டேன். அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. அதனால் கழுவி தொடச்சி அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை இருந்துச்சு பைக்கை துடைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறேன், பைக்கில் ஒரே கிராச்சஸாக இருந்துச்சு. ஏடா யார் இப்படி பண்ணான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் ஒரு வீட்டுக்காரங்க கூட ஒரு பிரச்சனை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் பைக்கால் தான் வந்துச்சு. பைக்கில் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வாய் ஓவர பேசினாங்க. நான் வந்து எதுவுமே பேசலை. சரி வந்து வீட்டை சொல்லிக்கலாம் சொல்லி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமை வந்து பைக்கை விட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்க்குறேன், பைக்கில் வந்து கிராச்சஸ். ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிருச்சு. நம்மளாக போய் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. பட் அதுவாக இன்னொருத்தவங்க வந்து நம்ம பைக் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு, கோபமாக வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சண்டை போடணுன்னா சண்டை போட்டுடலாம். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைலாம் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட போய் சண்டை ஓட்டில் இருக்க முடியாது நம்மளால். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரில. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா பைக் நிப்பாட்டி வச்சுருந்தா இன்ஜினை காற்றுலாம் கலத்திட்டு போயிடும் சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம் சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்படியே வேறு இடத்துல போய் இருக்க போகிறேன் நான். என்னோடய அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கேயே போய்ட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அவங்க நினச்சிட்டாங்க இவங்க வந்து பயந்து போகிறாங்க, ஸோ வந்து நம்ம வந்து நல்லா பயங்காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். சண்டை போடணுன்னா ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். ஆனால் அதெல்லாம் சண்டை போட்டு அவங்களுக்கு தான் அசிங்கம், நமக்கு தான் அசிங்கம் இல்லையா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசுகிறது கிடையாது. அவங்க சண்டை போட்டதும் பார்த்தீங்கன்னா ஒரு கோலத்தனமாக தான் சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்துச்சுன்னா என்ன வந்து அடிச்சுருந்துருக்கலாம், இல்லை எண்டாவது சண்டை போட்டுருக்கலாம். அவங்களால முடியாது அது. ஸோ நம்ம பைக்கை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கிட்ட தான் வந்து பைக் இருந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சண்டை போட்டிருக்க வேண்டாம், நம்ம வந்து நீட்டாக கிளம்பிடலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ அவங்களோட பேர் ஃபோட்டோலாம் வந்து நான் வீடியோவில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அசிங்கம் வேறு அவங்களுக்கு. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோ பேர்லாம் வந்து சொல்லலை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் போயிட்டுருக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் யோசிச்சுட்ருப்பேன். ஒரு நாள் வீடியோ பிடிச்சேன் அப்படின்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போடலாம் யோசிச்சுட்ருப்பேன். ஸோ அப்படி போய்ட்டு இருக்கும்போது நம்மகிட்ட வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஸோ மழை வேறு வந்துருச்சு. நான் கொஞ்சம் தூரம் தான் அப்படியே போயிடலாம். இதே பார்த்தீங்கன்னா நானும் ஒரு நார்மலான பையனாக இருந்திருந்தேன், எந்த கடமை இல்லாமல் நான் பாட்டுக்கு இருந்திருந்தேன் அப்படின்னா நேரம் வந்து பாருங்கள் அப்படி சொல்லியிருப்பேன். பட் நமக்கு வந்து நிறைய கடமைகள் நிறையாவே இருக்குது, நிறையா செய்யணும்னு ஆசை இருக்குது, நிறையா சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. அதே மாதிரி அதே வழியில் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம வேறு. ஸோ இந்த நம்ம டைமில் போய்ட்டு சண்டை போட்டுருந்தா நல்லாயிருக்கும் அது இல்லை. ஸோ போங்கயா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்கள வந்து கடவுள் கேட்பார் பார்த்துக்கோங்க சொல்லி விட்டுட்டேன். ஸோ கைஸ் நான் வந்து வந்துட்டேன் அந்த இடத்துக்கு. ஸோ இன்னொரு vlogல பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி நண்பா. வணக்கம், ஜெய்ஹிந்த்.